சக்தி மிகு சக்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். இயேசுவை துயரத்தில் நின்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகிற்கு இயேசுவை சாற்றினீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மையை உலகிற்கு உரைத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தெளிவுடன் திருமறை தந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிரழைப்பில் உடன் இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாயைகளை முறியடித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணத்தை மகிழ்வுடன் ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர்கள் சூழ்ந்திட நின்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எபேசில் அன்னையை கண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையின் அருள்வரம் பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியிடம் ஆன்மாவை அளித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போருடன் உபஸ்தலம் கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைவரை அன்பு செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்கரி படையுடன் வந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைப்படை பயந்திட செய்தவரே எங்களுக்காக
சக்தி மிகு சந்தியாகும்படி நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகும்படி நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகும்பரின் அன்பு பக்தர்களே, சக்திமிகு புனித சந்தியாகும்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் அவர் திருத்தலம் தேடி நாம் வந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாடு முடக்குவாதம் முற்றவரை ஆண்டவரிடம் சுமந்து வந்தபோது தங்களுடைய நம்பிக்கையும் சேர்த்தே சுமந்து வருகின்றனர். அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசு முடக்குவாதம் முற்ற அவரை குணப்படுத்தி நலமோடு அவர் இல்லம் செல்ல அருள் புரிகின்றார். அதே நம்பிக்கையோடு தான் நாமும் இந்த திருத்தலம் வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் பல துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் துயரங்களும் இருக்கின்ற இந்த நாட்களிலே அவரை தேடி வந்திருக்கின்ற நமக்கு எப்படி அந்த நபருக்கு நலமளித்து மகிழ்வோடு இல்லம் செல்ல அருள் புரிந்தாரோ அதே போல நமக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் கிடைக்க பெற்று நாமும் மகிழ்வோடு இல்லம் செல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் ஒருவர் மற்றவர் மற்றும் அனைவருடைய தேவைகளுக்காக இந்த வழியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருள் தந்தை ராஜசேகரன் அவர்களுடைய கருத்துகளுக்காகவும் இந்த வழியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது கேகநகர் ஜெருசன் என்ற தன்னுடைய பிறந்த நாளிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இறையாசி வேண்டியும், பாலங்கரை ஜானிஸ் எரிகோ குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, கல்லுக்குழி லெஸ்வின் உடல்நலம் பெற்றமைக்கு நன்றி வழியாக, கண்டோன்மன் செசிலியா குடும்பத்தினர் நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்றும், பொன்மலைப்பட்டி பெரிய நாயகம் ரெஜினா மேரி குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, ராப்பட்டி ஸ்டீவன் சதாயம் சிறுநீரக பிரச்சனை குணமாக வேண்டுதல் வழியாகவும், திண்டுக்கல் நேவிஸ் நல்ல வரன் அமைய வேண்டும் என்று வேண்டுதல் வழியாக, புத்தூர் பால்ராஜ் ஆல்மா குடும்பத்தில் மறைந்த அந்தோனிசாமி தனபாக்கியம் ஆன்ம இலைப்பாட்சிக்காக, சுந்தர் நகர் லியாண்டோ டிகாஸ்டர் வேலை வாய்ப்புக்கான வேண்டுதல் வழியாகவும் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் எனவும் இவ்வழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னும் நம்முடைய தேவைகள், நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், நம்முடைய மனதில் இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் இந்த சந்தியாகும்பரின் அன்பு கரத்தில் நாம் ஒப்படைத்து இந்த வழியை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் தொடங்க இருக்கின்ற புனித சந்தியாகும்பருடைய இந்த திருப்பீடத்திற்கான பணிகள் மற்றும் ஆலய பணிகள் எல்லாமே நன்றாக நடைபெற வேண்டும் என்றும், புனித சந்தியாகும்பருடைய பரிந்துரை ஜெபம் இந்த நாட்களில் நமக்கு நிறைவாக இந்த பணிக்காக அமைய வேண்டும் என்றும் இந்த வழியில் நாம் இந்த கருத்துக்காக சிறப்பாக வேண்டுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமறை நிகழ்வுகளை தக்கதாய முறையில் கொண்டாட தடையக்கூடிய பாவங்களை நினைத்து இப்போதுமான வருந்தி மதிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் அன்பாவிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருக்குறள்களும் முதல் மறைச்சாட்சியாக சென்னையில் சென்று பொற்பேற்றினை புனித யாக்கோவுக்கு அழைத்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய, 17 முதல் 19 முடிய. அதிகாரம் 10. இறை வார்த்தை 1. அந்நாட்களில் பெஞ்சமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பெஞ்சமின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோத்ராவின் மகனான செரோரின் மகன். நீங்கள் தெரிந்து கொண்ட அரசனுக்கு எதிராய் முறையிடுவீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு செவிமடுக்க மாட்டார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவர் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஒரு அரசனை நியமித்தரும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு நீதி எனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஒரு அரசன் வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவர்களை தன் பேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளை தேர்க்கருவிகளையும் செய்வராகவும் நியமித்துக் கொள்வான். மேலும் அவன் உங்கள் உதவியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவ தோப்புகளிலும் சிறந்ததை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பழனிலும் மத்திய ஒழுங்கத்தை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 10 பங்கு எடுத்துக் கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவருக்கு உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும். அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம். எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆளச் செய். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாத்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதம் உற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதம் உற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு
முடக்குவாதம் உற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதம் உற்ற இவனிடம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதம் உற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமான அருள் தந்தை அவர்களே, சகோதரிகளே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சந்தியாலம்பரையுடைய இந்த திருத்தலத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே இறைவன் நம்மோடு பேசுகின்ற இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். முடவாத அந்த சகோதரனை கொஞ்சம் பேர் சேர்ந்து அவனை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த முடக்குவாதம் உள்ள அந்த மகளுக்கும் இயேசு மீது நம்பிக்கை இருக்கிறது. எனவேதான் அவர்கள் வருகிறார்கள். இரண்டாவது, அவனுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அவனுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவிடம் போனால் இயேசு சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கை. இதன் முதலில் நாம் பார்க்கிறோம். எனவே தான் இவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த மகனை எப்படியாவது இயேசுவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கிறார்கள். வழி இல்லாத காரணத்தினால் ஓடை பிரித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே அவனை கட்டி இறக்குகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற போது அவருடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, அவருடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு வேண்டியது இதுதான். ஆண்டவர் இயேசு அப்பாவாக அம்மாவாக நம்மோடு உடனிருக்கிறார், நம்மை காக்கிறார், வழி நடத்துகிறார், நமக்கு உதவி செய்கிறார். அவருக்கு மட்டும்தான் உதவி செய்ய முடியும், அவருக்கு மட்டும்தான் நமக்கு எல்லாம் தர முடியும் என்ற முழுமையான ஆழமான ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு வேண்டும். இது எப்போது இல்லாது போகிறதோ, குறைந்து போகிறதோ, அப்போது நாம் இயேசுவை நோக்கி போகாமல் மற்ற இடங்களை நோக்கி, மற்ற மனிதர்களை நோக்கி, மற்ற நிகழ்வுகளை நோக்கி நாம் ஓடி போவோம். எனவே இயேசுவை நோக்கி போவதற்கு முழுமையாக அவசியமாக இருக்கக்கூடியது இந்த விசுவாசம். அதிலே நாம் வளர்வோம். அதற்காக இந்த திருப்பலிகளை ஜெபிப்போம். இரண்டாவதாக, இதை கொண்டு வந்தவுடன் இயேசு எல்லாரும் முன்னிலையும் சொல்கிறார், மகனினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பார்க்கிறாங்க, இவர் நோயாளி, அவர் ஒரு முடக்குவாதம் கிடக்கிறார். இவனை பார்த்து நீ நலம்பெறு என்று சொல்லாமல் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாரே. எனவேதான் பரிசேயர்கள் சிலர் இவன் கடவுளை புகழ்ந்து பேசுகிறான் என்றெல்லாம் அவரை குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் ஏன் ஆண்டவர் இயேசு அவ்வாறு சொன்னார்? முடக்குவாதம் நடக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து, நிறைய மற்ற நோயாளிகளை பார்த்து, உன்னுடைய நோய் நீங்குகிறது, நலமாய் போய் வா, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்துகிறது என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவனை பார்த்து மட்டும் அவ்வாறு சொல்லாமல் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது, ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது உங்களுக்கு தெரியும், கடவுளின் கட்டளைகளை மீறுவதுதான் பாவம். அதாவது ஆண்டவர் இயேசுவின் அன்பை நம்முடைய இதயத்திலே கொள்ளாமல், அந்த அன்பினால் உந்தப்படாமல், செயல்படாமல்,
அன்பு இல்லாமல் அதற்கு பதிலாக வெறுப்பு, வைராக்கியம், கோபம், இந்த மாதிரி பகைமை உணர்வு, இப்படி மற்ற எண்ணங்களை, மற்ற நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய இதயத்திலே கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் கடவுள் கட்டளைகளை மீறுகிறோம். அவ்வாறு மீறுகின்ற போது என்ன நடக்கிறது? பாவத்தின் விளைவு சாபம். தெரியும், சாவு, மரணம். பாவத்தின் விளைவு மரணம். இந்த மரணம் என்பது பல வழிகளில் நடக்கிறது. ஒன்று யதார்த்தமான மரணம். நம்ம எல்லாருமே இறக்கத்தான் போறோம், நம்ம எல்லாருமே இறப்போம், ஒரு நாள் இறப்போம் என்பது இந்த பாவத்தின் சம்பவம், அதனுடைய விளைவு. அந்த கான்சிக்வன்ஸ் ஒன்று யதார்த்தமான மரணம். இரண்டாவதாக உள்ள மரணம் ஒவ்வொரு நாளிலும் பலவிதமான வழிகளிலே நமக்கு உண்டாகக்கூடிய மரணங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ். இதுல எல்லாரும் ரொம்ப முக்கியமானதுதான். நமக்கு எல்லாருக்கும் தேவையான பைசா இல்லையா? இந்த உலகத்துல படிக்கிறதுக்கு நிறைய பைசா வேணும். இந்த பைசா மேட்டர்ஸ்ல ஒண்ணு வேலை பார்த்தா கூலி கிடைக்காது, கூலி கிடைச்சாலும் அது வீட்டில் இருக்காது, உடனே போயிடும். அல்லது இந்த கிடைக்கிறது நமக்கு முழுமையா பயன்படுத்த முடியாது. இப்படி பல விதங்களிலுமே இந்த பைனான்சியல் மேட்டர்ஸ் வரக்கூடிய ஒரு விதமான கிரைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். பல விதங்களிலே அது நடக்கிறது. இது ஒரு மரணம். இது நம்மை கடத்துகிறது. நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் மன அழுத்தம் தந்து நம்மை கடத்துகிறது. இப்படியாக ஒரு மரணம் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் தான் ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடக்கிறது. இரண்டாவது உடல் ரீதியான, மன ரீதியான விதத்திலே நம்மை கடத்துகின்ற மரணங்கள் கொண்டிருக்கிறது. உடல் ரீதியாக நாம் பல விதங்களிலே நோய் நொடிகளுக்கு ஆளாகிறோம். இந்த முடக்குவாதம் எப்படி வந்துகிறது? கண்டிப்பா முடக்குவாதம் வருகின்ற அல்லது கடந்து போகிற பிரெயின்லயோ ஹார்ட்லயோ பிளாக் வருகின்ற இந்த நபர்களை பற்றி ஆழமாக படித்து பார்த்தால், அவர்களோடு பேசி பார்த்தால், ஆண்டவரோடு ஆலோசனை கேட்டால், கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே வெறுப்பு, வைராக்கியம், கோபம், இது போல பகைமை உணர்வு, பழி உணர்வு, மன்னிக்க முடியாத மனப்பான்மை, இதெல்லாம் இருக்கின்ற காரணத்தில் தான் இப்படிப்பட்ட விளைவுகள் வருகிறது. ஏன்னா அந்த பிரஷர் இப்படி தாங்குகின்ற போது, மன ரீதியாக உடல் ரீதியாக அழுத்தங்கள் வருகின்ற போது நம்ம மன்னிக்கிறது எல்லாம் பார்க்கிறது. பாருங்க, பாவசத்துக்கு போயிடுவாங்க, உடனே நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஒரு மன அழுத்தம் எல்லாம் மாறி போகிறது. அப்ப அந்த பாவசங்கத்தினால எவ்வளவு பெரிய ரிலாக்ஸேஷன் நமக்கு மட்டும் இல்லை, நாம் யாருக்கு எதிராக செய்தவர்களும் அவர்களை மன்னிக்கின்ற போது அவர்களுக்கும் அது கிடைக்கிறது. அப்ப ஒரு பாவசங்கத்தில் செய்கின்ற போது அந்த திரு அனுஷ்டானத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் மிகப்பெரிய அளவில் அது படர்ந்து விடுகிறது. இதே போலதான் அது இல்லாமல் இருக்கின்ற போதிலே அழுத்தம் வருகின்ற போது, மன அழுத்தம் அதெல்லாம் வரும்போது என்ன அவங்க என்ன டென்ஷன், என்ன ஒரு ஸ்ட்ரோக் ஆயிருச்சுன்னா உடனே உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, ஏன் என்ன என்ன செஞ்சுட்டு இருக்க, உன் மனசுல என்ன டென்ஷன், அழுத்தம் என்ன, உடனே அழுத்தக்கூடியது என்ன, அழுத்தனால அந்த பிளட் போக முடியல, பிளட் போகாம ஸ்டக் ஆகும், அப்படிதான் பிளாக் ஆகும், அப்படிதான் ஸ்ட்ரோக் ஆகும். அப்ப ஸ்ட்ரோக் ஆகிறது காரணம் இந்த அழுத்தம். இந்த அழுத்தம் வரக்கூடிய காரணம் என்ன அப்படி சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப நாளாச்சு, இந்த மாதிரி பிரச்சனை, അല്ലെങ്കിൽ குடும்பத்தில் வேற ஏதாவது பிரச்சனைகள், இப்படி மன்னிக்க முடியாத இதெல்லாம் வருது. அப்ப ஆண்டவர் இயேசு இதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துவதற்காக சொல்கிறார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் நான் ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய கரிஸ்மேட்டிக் பிரீச்சர், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கிறேன். நிறைய நோயாளிகள் குணம் பெறுவது, மிகப்பெரிய விடுதல் பெறுவது இந்த பாவ சங்கீதனம் செய்கின்ற போது. தியானத்திலானாலும், ஒரு நாள் தியானமானாலும், ஒரு வார தியானமானாலும், பாவ சங்கீதனம் முழுமையாக செய்கின்ற போது அது முதலை கண்ணீர் வடிப்பதை போல அல்ல, யதார்த்தமான அனுதாபத்தோடு, அதாவது நான் மனம் மாறுகிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிக்கிறேன் என்று உண்மையிலேயே யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லி அதை செயலில் காட்டுகிறார்களோ, பாவ செயலில் சொல்கிறார்களோ, அவர்களுக்கு உடனடியாக தளர்ந்து கிடக்கக்கூடிய நிறைய நபர்கள் எழுந்திருப்பதை நான் கண்கூடாக நிறைய பார்த்திருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு விடுவிக்கிறார். நம்முடைய கடல்வாதம், முடக்குவாதம் பல விதங்களே இருக்கிறது. நம்முடைய புத்தி சில நேரங்களில் முடக்குவாதம் போல ஆகிப்போகிறது. நம்முடைய கண்கள் நன்றாக பார்க்க முடியாமல், நல்லவற்றை பார்க்க முடியாமல் முடக்குவாதம் வந்து கண்கள் ஆகி போகிறது. நம்முடைய சிந்திக்கக்கூடிய நிலைமை, நம்முடைய இதயத்திலே முடக்குவாதம் வந்து நம்ம கிடக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா முடக்குவாதம் வந்து கிடக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து எல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால்
பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இதான் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆண்டவர் சொல்கிறார். எனவே எல்லாரும் அழைத்து போகிறார்கள். உடைய பாவம் மன்னிக்கப்படுது என்று சொன்ன உடனே அவன் படக்கை எடுத்துக்கொண்டு போறான். அந்த படக்கை எடுத்துக்கொண்டு அவன் உடனே போறான். அப்படி அந்த அளவுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்துவிட வேண்டும். 1வது வாசகத்திலே சாமுவேலிலே முதல் நூலிலே 8ஆம் அதிகாரத்திலே இந்த வாசகம் கேட்டோம். ஒரு நல்ல ஒரு பாடத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லித் தருகிறார். இது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்திற்கு ஏற்றபடி, இறை தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்றபடி அது நடக்க வேண்டும் என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடமன்சி அல்ல, நாம் நினைப்பது நடக்க வேண்டும், நான் சொல்வது நடக்க வேண்டும் என்று ஒருபோதும் அல்ல. அவ்வாறு நினைக்கும் போதெல்லாம் எப்படி நடக்கும் என்பதைத்தான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அங்கு ஒவ்வொரு முறையாக இறைவாக்கினரை இருக்கிறார். ஒரு சாமுவேல் இருக்கிறார். சாமுவேல் இருக்கின்ற போது நம்ம வந்து சொல்லுவோம்ல, சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்டாகி போயிடும். அப்போ உடனே வேற ஏதாவது கேட்போம். அந்த மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் மாதிரி பார்க்குறாங்க. இஸ்ரேல் ஜனம் இந்த மன்னாவை சாப்பிட்டு இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விலைகட்டு போன அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பொழுது பழகி வருகின்ற போது நமக்கு அதுல ஒன்றும் இல்லாத மாதிரி. அப்படி இல்லை. ஒரு மனைவி கிட்டார், 2 நாளைக்கு அப்புறம் அந்த மனைவி, 2 நாளைக்கு அப்புறம் அந்த கணவன், ஒரு புது கணவன் வேணும், புதிய மனைவி வேணும் அப்படின்னு தோணுகின்ற காலம் இந்த காலம். ஆனால் அப்படி இல்லை. அது இறுதி வரை அது அப்படிதான். ஆண்டவர் சொல்லக்கூடிய அவர் விரும்பக்கூடியது என்ன என்பதை நாங்கள் புரிந்து விட வேண்டும். அவ்வாறு புரிந்து விடாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த முதியவர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் எங்களுக்கு கண்டிப்பா மற்ற இடங்களில் எப்படி ராஜாக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அரசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ உடனே இவரு சொல்லி பார்க்கிறாரு, நடக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக அவர்கள் முறையிடவில்லை, எனக்கு எதிராக அவர்கள் முறையிடார்கள். என்னைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை மட்டுமல்ல, சாமுவேல் என்ற இறைவாக்கினரை உன்னை ஏற்றுக்கொள்ளாத போது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் விருப்பப்படி விட்டுக்கொள்ள. அப்பதான் சொன்னாரு, நான் ஒரு அரசை தருவேன், ஆனா என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் கேட்ட காரணத்தினால், என்னுடைய விருப்பம் இல்லாத காரணத்தினால் அந்த வரக்கூடிய அரசன் எப்படி துன்புறுத்தக்கூடிய கொடுமையான அரசனாக இருப்பார் என்று தெரியும். நம்ம பார்க்கிறோம் புதிய நியமத்திலே, புதிய இதுல பார்க்கிறோம், சவுல் பவுலாக மாறினார். அதே பெயர் உள்ள அந்த சவுல் அங்கு என்ன செய்தார்? எல்லாரையும் துன்புறுத்தக்கூடிய விதத்திலே, எல்லாரையும் கொன்று குவிக்கக்கூடிய விதத்திலே மிக கொடூரமாக ஒரு தீவிரவாதியாகவே அவர் செயல்பட்டார். அவர் தான் அங்கு மரமா இருக்கிறார். அதே போல ஒரு மோசமான மனிதனாக இருந்தவன் தான் சவுல். அந்த சவுல் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த அரசனை பார்த்தவர்கள் நீங்கள் கடைசியாக என்னோட அழுவீர்கள். ஐயோ போதும், போதும், எங்களுக்கு வேற யாரையும் தாங்க நீங்களே கேட்பீங்க. அந்த அளவுக்கு கொடூரமானவாக இருப்பான். ஏன்னா எந்த விருப்பத்துக்கு என்கிறதாக இது இல்லாத காரணத்தினால் அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசத்தில் வாசிக்க கேட்டோம். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய விருப்பம் அது இருக்கிறதா? அது இறைவனுடைய விருப்பமா, இல்லை என்னுடைய அகங்காரமா, என்னுடைய ஆணவமா? நான் நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது நடந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பிரஷர் அது கொடுத்து எழுதால் அந்த குடும்பம் முழுவதும் ரசிச்சு போகும், நாசமாக சின்ன பின்னமாக போயிடும். எனவே ஆண்டவருடைய விருப்பத்துக்காக நாம் எல்லா விஷயங்களிலும் கேட்டு கேட்டு ஆலோசனை கேட்டு ஆண்டு விருப்பம் மட்டும் நடக்க நாம் செயல்படுவோம். அவ்வாறு இருக்கின்ற போது இதை ஆசை நம்பி நதி போல ஒழுங்கு. Yeah.
ஆகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளாகி திருமுழக்கினால் என்னை கழுவியதுடன் உமது திருமுழப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் ஆக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: அனைவரும்
கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள். இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித யாக்கோபு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி
எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடு நாடு இருப்பதாக. ஒருவருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
வாழ்ந்தவர்களே, என்னுடைய முன்னில ஆண்டின் புதிய பணிகளுக்காக இந்த வீட பணி மற்றும் ஆலய பணிகளுக்காக இந்த ஜெபத்தை இன்று முதல் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இன்று முதல் நாள் மட்டும் நாம் சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லி ஜெபியுங்கள். மற்ற நாள் நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் ஒரே வாக்குகளோடு ஜெபிப்போம். அனைவரும் முதல் படிக்கிறோம். ஜெப அட்டையை கைகளில் எடுத்துக்கொள்வோம். ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணிக்கான மன்றாட்டு. பேரிருக்கும் நிறைந்த என் தாயும் தந்தையுமான இறைவா, பெரிய மிளகுவாரை இந்த சந்தியாக திருத்தல இறை சமூகமாக நீர் எங்களை அழைத்து ஆசீர்வதித்து பராமரித்து காத்து வழிநடத்தி வரும் உமது பேரன்பை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் திருத்தல திருவிழாவில் இப்பொன்விழா ஆண்டில் எம் ஆலயத்தை புதுப்பிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ள பணியை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும். பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்தலின் அடையாளமான இப்பணி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அமைவதாக. இப்பணிக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. இத்திருப்பணிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற அளவுக்கு பொருளுதவி செய்வதற்கான நல்மனதையும் தாராள உள்ளத்தையும் தாரும். இப்பணியில் பங்கேற்கும் அனைவரும் உமது பேரன்பையும் உல அமைதியையும் பெற்று மகிழ்வார்களாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அருட்காவலும் புனித சந்தியாகுப்பரின் பரிந்து பேசுதலும் எமக்கு என்றும் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் மத்தியில் வருகை தந்து இத்திருப்பலி நிறைவேற்றி மிக சிறப்பானதொரு மறையிலை வைத்து நம்மை எல்லாம் இறைவன் திருப்பாதம் அழைத்து சென்ற இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்க மிக அருமையான நம்முடைய குரலாம் நன்றாக பாடல் பாடியும் திருப்பலி வைத்த அருள் தந்தை ராஜசேகரன் அவர்கள் திருவனந்தபுரம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவருடைய சொந்த ஊர் சிவகங்கை மறை மாவட்டம் தான். இங்கு கருமண்டபம் அவருடைய சகோதரி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களே மனது வந்து இந்த திருப்பலியில் நான் பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி வந்து நமக்காக இந்த நாளில் ஜெபித்து இறையாசிரை பெற்று தந்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய பங்கு சமூகத்தின் இறை சமூகத்தின் பெயராலும் கூடி வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவரின் பெயராலும் இந்த நேரத்தில் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய வீடு பணிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதில் நாம் இங்கிருந்து நம்முடைய சந்தியாகுடைய இந்த திருவுருவம், இந்த சுரூபம், மற்ற இந்த ஆரோக்கிய அன்னை சுசேப்பர் இந்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய இந்த ஸ்டேஜிலே நாம் எடுத்து வைத்து அந்த நம்முடைய பணிகளை இங்கு நாம் தொடங்க இருக்கின்றோம். நாளை மறுநாள் இந்த பணிகள் நடைபெற நாம் திட்டமிட்டிருந்தோம். எனவே இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். அடுத்து நாம் தொடங்க இருக்கின்ற இந்த வீட பணிகள் நன்றாக அமைய வேண்டும், சிறப்பாக அது கடவுளுடைய திருவிழத்திற்கு உட்பட்டதாக அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருத்தல இந்த பொன்விழா ஆண்டில் நாம் எடுக்கின்ற இந்த திருப்பணிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறும்
நன்கொடைகளையும் நாம் இந்த பணிகள் தொடங்கிய உடனே நீங்கள் கொடுத்து உதவுமாறும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய வங்கி கேலண்டர்கள் அங்கே வைக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் விரும்புகிறவர்கள் இன்னும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வாங்கி தருவதாக இருந்தாலும் இந்த நாட்களில் இந்த கேலண்டர்களை வாங்கி நீங்கள் பயனடையுங்கள். அனைவரும் எழுந்திருப்போம். நான் நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பெருமிதத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதை விருப்பத்துக்கு ஏற்றார் போல வாழ, பாவத்திலிருந்து விடுதல் பெற்று மன்னிப்பு வேண்டி மன்னித்தவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.
பொங்கல் திருநாள் கொண்டாடி இந்த நாட்களிலே அறுவடைக்கு நீ நிறைய உதவி செய்திருக்கிறேன். எங்களுடைய தொழிலிலே எங்களுடைய உதவி செய்திருக்கிறேன். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வையிலும் நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் வயல்களிலும் என் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக புனித சந்தியாகத்தின் வழியாக நிறைய நன்மைகளை எங்களுக்கு வாங்கி வழங்கியிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான தீமைகளில் இருந்தும் சாத்தானுடைய சூழ்ச்சிகள், தீயவுடைய வஞ்சகம், அந்தகார சக்திகள், பிள்ளி சூனியம் செய்வதை கொண்ட கட்டுகள், இதிலிருந்தெல்லாம் புனித சந்தியாகத்தின் வழியாக பரிந்துரையாக எங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நன்றியோடு நினைக்கிறோம். அப்பா, அந்த 10 தொழுநோயாளிகளில் ஒருவர் வந்து உனக்கு நன்றி சொன்னதை போல இந்த நாட்களிலே நன்றி நிறைந்த வியப்போடு நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறிதும் பெரிதுமான நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய இந்த நாட்களிலே மீண்டும் மீண்டும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உங்களிடம் வரக்கூடிய உமோடு ஜெப உதவி நடக்கூடிய அனைத்து மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் தன்னுடைய ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தமாக நின்று எங்களோட கூட இருந்து பயணிப்பவரை, எல்லா காரியங்களையும் எங்களுக்காக செய்து முடிப்பவரை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிழ்ச்சிப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாரையும் திரு பயணிகளையும் உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நன்றி நாதரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆழமான விதத்தில் இவருடைய எல்லா பிரச்சனைகளும் அறிந்தவரையும் தீர்வு നൽകുന്നവரையும், எனவே இவருடைய எல்லா கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்றெடுக்க வேண்டும். சிறப்பாக ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரை, எல்லா நன்மைகளாலும் நிறைப்பவர், நாங்கள் கேட்கும் முன்னரே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு எங்களுக்காக செய்து தருபவரை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ச்சி உங்களுடைய விருப்பம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் உறுதியான மனதோடு இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்காக. சாத்தானுடைய சூழ்ச்சிகள் வருகின்ற போது, இந்த உலகின் நாட்டங்கள் வருகின்ற போது அவற்றில் வீழ்ந்து விடாமல் உங்களுடைய விருப்பம் மட்டுமே நிறைவேறக்கூடிய அன்னை கன்னிமரியாளை போல நான் முதல் பந்தியில் இருக்க வேண்டும், முதல் சிறனாக இருக்க வேண்டும், ஆண்டவரின் வரப்படமும் இறப்படும் இருக்க வேண்டும் என்று வந்த சந்தியாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே எது முதன்மையானது என்பதை புரிந்து கொண்டு முதல் ரத்த சாட்சியாக இயேசுக்காக மறுத்ததை போல நாங்கள் அப்பா உமது விருப்பம் மட்டும் நாடக்கூடிய, உமது விருப்பத்தை மட்டும் செய்யக்கூடிய மக்களாக எங்களை வாழ ஆசீர்வதியும். எல்லா நலன்களும் நினைப்பவரை இங்கு வந்திருக்கூடிய ஒவ்வொரு மக்களையுடைய குடும்பங்களை தொழிலையும் ஆசீர்வதியும். மக்கள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். திருமணமாகாத மக்களுக்கு மிக விரைவிலே நல்ல ஜீவித பங்காளியை தந்திருக்கூடிய கிருபை கொடுத்து திருமணம் நடக்க நீர் கிருபை செய்கிறார். வேலையில்லாத மக்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள். வேலை செய்தும் கூலி இல்லாத மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அருளும் பொருளும் எல்லா நலன்களும் கொண்டு நிரப்பிறார்கள். எங்கள் செவன் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மனத்தை
வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார்